கடைகளில் கிடைக்கக்கூடிய பூஸ்ட்டோ ஹார்லிக்ஸ்லாம் வேண்டாங்க. இந்த ஒரு பவுட்ரு நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதுங்க. சூப்பரான ஒரு ட்ரிங்க் நம்ம ரெடி பண்ணிடலாங்க. ஆமாங்க, இந்த மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம சேர்த்து அதில் சுட சுட பாலை ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா வேறு எதுவுமே வேணான்னு சொல்லுவாங்கங்க. காலையில் மாலையில் இது மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. உங்கள் குழந்தைங்கள் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். ஆமாங்க, இதுக்கு நான் கேரண்டிங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்கு தாங்க இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு அதை செய்திடலாம். வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் 200 கிராம் அளவுக்கு ராகி எடுத்திருக்கேங்க. இப்போ அந்த ராகியில் தான் நம்ம இந்த பவுட்ரு செய்ய போகிறோம். இப்போ அதை நம்ம ஊற வச்சுக்க போகிறோங்க. நைட்டு ஃபுல்லாக நம்ம அதை ஊற விட்டுடலாங்க. பாருங்கள், நல்லா அலசிட்டு நல்லா இப்போ தண்ணீர் சேர்த்து நம்ம ஊற வச்சிடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் 200 கிராம் தாங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு வச்சிடலாங்க. நம்ம அடுத்த நாள் காலையில் அதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு ஊறி வந்துருச்சுங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ நல்லா அலசிட்டு திரும்பவும் ஒரு 2 டைம் அலசிட்டு நம்ம அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இப்போ நம்ம அரைச்சிக்க போகிறோங்க. ஒரு 1/4 கப்பு தண்ணீர் சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வடிகட்டி விட்டுடுங்க. நம்ம திரும்பவும் ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்து அரைச்சிக்க போகிறோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு அந்த பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுடுங்க. எல்லா பாலும் அதுலேருந்து வெளியே வரட்டும். இப்போ நம்ம திரும்பவும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 1/2 கப்பு தண்ணீர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அப்போ தான் இருக்கிற அதில் உள்ள பாலெல்லாம் வெளியே வரும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் முளைக்கட்டி கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. நான் சும்மா சாதாரணமாகவே ஊற வச்சு தான் இதே போல் நான் இப்போ செய்கிறேங்க. நீங்கள் வேணுண்டாக்கா உங்களுக்கு ஒரு 2 ஏலக்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் இப்போ ஏலக்காய்லாம் சேர்க்கல, பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்கண்டு. இப்போ வடிகட்டின பாலை அப்படியே மூடி ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க. அதில் தண்ணி விடும். அதனால தான் பாருங்கள், இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ அந்த தண்ணி நமக்கு தேவையில்லை, அதை நம்ம கீழே கொட்டிடலாம். இப்போ அந்த பால் பாருங்கள் நல்லா ஒரு மாவு பதத்துக்கு இருக்குது. இப்போ அதை நம்ம ஒரு தட்டில் அதை ஊற்றிடலாங்க. ஊற்றி நம்ம வெயிலில் காய வைக்க போகிறோம். அதனால தான் பாருங்கள், இந்த மாதிரி தட்டில் அதை ஊற்றிடுங்க. இந்த மாதிரி நல்ல பெரிய தட்டை எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம ஊற்றியாச்சு. ஊற்றி ஒரு 2 நாள் நம்ம நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துடலாங்க. பாருங்கள், இப்போ 2 நாள் ஆகிடுச்சு. நல்லா நமக்கு காஞ்சி நல்லா வெடித்து வந்திருக்கு பாருங்கள். இதே போல் தாங்க இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி உடச்சி விட்டுடுங்க. நம்ம வெயிலில் காய வைக்கும்போது ஒரு நாள்லேயும் காயலாங்க, இல்லை 2 நாள்லேயும் காயலாம். நம்ம வெயிலை பொறுத்து தாங்க அது இருக்குது. இப்போ அதை உடச்சதெல்லாம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1 நிமிஷம் அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு பவுட்ரு ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்குங்க. இப்போ அது கூடவே நான் 1.5 டேபிள் ஸ்பூன் போல் கொக்கோ பவுட்ரு இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த கொக்கோ பவுட்ரு சேர்க்குறதுனால தான் பிள்ளைங்க நல்லா சூப்பராக குடிப்பாங்கங்க. சாக்லேட் ஃப்ளேவராக இருக்கிறதுனால பிள்ளைங்க நல்லா விரும்பி குடிப்பாங்க. அதுக்காகத்தான். இப்போ பாருங்கள், சேர்த்தாச்சு. அதை சேர்த்து 1 நிமிஷம் அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ அது கூடவே நான் நாட்டு சக்கரை இருக்கு இல்லையா, அது ஒரு 1.5 கப்பு சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சக்கரை தாங்க இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். சேர்த்து அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம திருப்பியும் ஒரு 1 நிமிஷம் அப்படியே ஓட்டி விட்டுடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு எல்லாம் ஒன்றா கலந்து வந்துடுச்சுங்க. நான் இப்போ சேர்த்துருக்க அளவு எல்லாமே 200 கிராம் ராகிக்கு உள்ளதுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க அதிகமாக. இப்போ நம்ம அதை அப்படியே சலித்து எடுத்துடலாங்க. இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் நம்ம அதை சலித்து எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு அந்த கட்டிலாம் இருந்தாக்கா நமக்கு அதிலே வந்துடும். அதனால தான் பாருங்கள், சலித்து எடுத்தாச்சு. இப்போ இந்த அளவுக்கு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக திப்பி இருக்குது. அதை நம்ம தூக்கி போட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், நமக்கு இந்த பவுட்ரு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு 1.5 மாதம் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாதுங்க, அப்படியே இருக்கும். குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி குடிப்பாங்கங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வேண்டாம் வடிகட்டினாலும் வடிகட்டிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துடலாங்க. நல்லா ஒரு ஆரோக்கியமான ஒரு கொக்கோ மால்ட்டு தாங்க இன்றைக்கி நம்ம சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு, ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு
நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா ஒரு ஃபில்லிங்கான ஒரு ட்ரிங்காக இருக்குங்க. உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னாக்கா நீங்கள் அந்த பவுட்ரு செய்யும் போதே ஒரு 2 ஏலக்காவை சேர்த்து நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஏலக்காய் சேர்க்கலை. இப்போ வந்து அந்த மில்கை ரெடி பண்ணிடலாங்க. இப்போ வந்து நான் ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேங்க. அதில் வந்து 2 ஸ்பூன் இந்த கொக்கோ பவுட்ரு நம்ம சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நான் 2 ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். ஒரு கிளாஸ் அளவுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் அந்த 2 ஸ்பூனு. இப்போ அது கூட சுட சுட பாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு கிளாஸ்க்குள்ள பாலும் நான் சேர்த்துக்கிட்டேங்க. இதில் வேண்டாம் உங்களுக்கு இனிப்பு தேவைண்டாக்கா நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை ஒயிட் சுகரோ நீங்கள் சேர்த்துக்கலாங்க. எனக்கு அந்த அளவு இனிப்பு கரெக்டாக இருந்தது, நான் அதனால் சேர்க்கலை. அந்த சூடான பாலை சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுடுங்க. கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு குடிக்காத குழந்தைங்கள் கூட இது நல்லா விரும்பி குடிப்பாங்கங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நம்ம ராகியில் செய்ததுன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. அவ்வளோ ஒரு சுவையாகவும் நல்ல மணமாகவும் இருக்குங்க. இப்போ நல்லா கலந்துட்டு நீங்கள் வடிகட்டுறதா இருந்தாலும் வடிகட்டிக்கங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான ராகி கொக்கோ மில்க் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. பிள்ளைங்கள்லாம் நல்லா சூப்பராக குடிப்பாங்கங்க. ஆமாங்க, நீங்கள் கெஞ்ச வேண்டிய அவசியமே இல்லைங்க. சூப்பரான இந்த ராகி கொக்கோ மால்ட்டை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம 1.5 மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க, கெட்டு போகாதுங்க. உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களாம் எல்லாரும் விரும்பி குடிப்பாங்கங்க. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே போல் செய்து பார்த்து ரசித்து ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.